கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, தாமதித்தாலும் காத்தரு, தாமதிப்பது இல்லை. இன்றைக்கி நிறைய காரியங்கள் தாமதிக்குதில்ல. நம்ம காத்திருக்கிறோம், என்னைக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்கிறோம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, அபகுக்கு 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, தரிசனமானது குறிப்பிட்ட காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் காத்திரு, தாமதிப்பது அல்ல. ஒன்று தாமதிக்குன்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா தாமதிப்பது இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தாமதித்தாலும் காத்திரு, தாமதிப்பது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிச்சயமாக வரும், கவலைப்படாத, வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ண. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் என்னெல்லாம் நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நடக்க போகிறது, கொஞ்ச நாளில் நடக்க போகுது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த காத்திருக்கிறது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம். எல்லாத்தையும் நம்ம செய்துருவோம், ஆனால் காத்திருக்கிறது. நீதிமொழிகள் 13:12 நீங்கள் வாசித்து பார்த்தா, வெகு நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைத்து போக பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். எனக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் என்னெல்லாம் நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் சீக்கிரம் வரப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் சீக்கிரமாய் நிறைவேறப் போகிறது. ஒரு சகோதரி, ஆண்டவர் சொன்னால், நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாளாக்காமல் தலையாக்குவேன். இந்த வார்த்தையை பிடிச்சி ஜெபம் பண்ணாங்க. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் காத்திருந்தாங்க. ஒரே ஒரு நிலம், 50 சென்ட் இடம், கொஞ்சம் விலைக்கு தான் போகும். ஆனால் ஒவ்வொருத்தராக வந்து பார்ப்பாங்க, வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அட்வான்ஸை திரும்பி வாங்கிட்டு போயிடுவாங்க. 7 வருஷம் இவங்க நினச்சிட்டாங்க, இந்த இடம் விற்காமல் போனாலும் பரவாயில்ல, இது நிமித்தமாக நம்ம காத்திருந்து மனசெல்லாம் உடஞ்சி போகிறது. 7வது வருஷம் சென்னையிலேருந்து ஒருத்தங்க வந்தாங்க. கோடிகளுக்கு அந்த இடம் போகும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார். காத்திருந்தது வீண் போச்சா? இல்லை. ஆனால் அந்த காத்திருக்கிற காலங்கள் மிக்க வேதனைக்குரிய காரியங்கள். காத்திருந்தது நடந்துச்சு. எசேக்கியேல் 12வது அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என் வார்த்தைகள் இனி தாமதிப்பதையில்லை, நான் சொன்னவைகள் நிறைவேறும். ஆண்டவர் இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்கிறாரு. ஆண்டவர் என்னென்ன காரியம்லாம் சொன்னாரோ அது தாமதிப்பதே இல்லை, அது சீக்கிரத்தில் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். நம்ம எல்லோரும் காத்திருக்கிறோம்ல. யோபு காத்திருக்கிறான். யோபுவின் புத்தகம் 14வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்பொழுது மாறுதல் வரும் என்று சொல்லி என்னுடைய போராட்டத்தின் நாட்களெல்லாம் நான் காத்திருக்கிறேன். வந்துச்சா வரலையா? வந்துச்சு. அவன் தாமதித்தாலும் காத்திருந்தான். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறியது. யோபு 42:10 வாசித்து பாருங்க. யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தா. நடந்தது. உங்களுக்கு நடக்காதா? நிச்சயம் நடக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக. இவர்கள் காத்திருக்கிறார்கள், ஆனால் தாமதித்து கொண்டிருக்கிறது. நீர் சொல்லிவிட்டு தாமதிப்பது இல்லை. அப்பா, இதை விசுவாசிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளும் முடியப் போகிறது, எல்லா வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப் போகிறது. தாமதிப்பது இல்லை, விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தாமதிப்பது இல்லை. தாமதித்தாலும் காத்திருங்க,
தாமதிப்பதையல்ல. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.